65 வயதாகிட்டாலே பெரிய பிரச்சனை தான்ப்பா அப்படின்னு தான் ஃபீல் பண்ணுவோம். ஏன் அப்படின்னா அங்க கால் வலி, கை வலி, முதுகு வலி எல்லா பிரச்சனையும் இந்த 65 வயது தாண்டினதுக்கு பிறகுதான் வருது. அது இந்த காலத்தை பொறுத்த வரைக்கும் 65 வயது அப்படிங்கிறது இல்ல, பிறந்த குழந்தை கூட கைவலி கால் வலி இருக்கிறது ஒரு சாதாரணமான விஷயமா இருக்கு. அந்த வகையில 65 வயதுக்கு பிறகு ஏற்படக்கூடிய உடலியல் மாற்றங்கள் மூலமாக நமக்கு பெரிய பிரச்சனைகள் வர்றதற்கு வாய்ப்புகள் இருக்கு. பட் இருந்தாலும் ஒரு சில சின்ன விஷயங்கள்ல நம்முடைய உடல் மாற்றத்தை காட்டும் போது அந்த உடல் மாற்றத்துக்கு ஏற்ற வகையில நம்ம செயல்படுவோமாக இருந்தா அந்த பிரச்சனையில இருந்து நமக்கு உடனடி நிவாரணம் கிடைக்குது. அந்த வகையில 65 வயதுக்கு பிறகு அடிக்கடி தசை வலி மற்றும் சுளுக்கு ஏற்படுறது ஒரு சாதாரணமான விஷயம். இருந்தாலுமே அது தொடர்ச்சியாக இருக்குமாக இருந்தா அது நம்முடைய உடலுக்கு வெகு விரைவில் பெரிய பாதிப்புகளை ஏற்படுத்த வழிவகுக்கும். அப்படி நமக்கு தசை வலி மற்றும் சுளுக்கு ஏற்படுமாக இருந்தா, உதாரணத்துக்கு வலது கால்ல சுளுக்கு ஏற்படுமாக இருந்தா இடது கைய உயர்த்தி வைத்திருப்பமாக இருந்தா அந்த சுளுக்கு சரியாகும் சொல்றாங்க. அதே மாதிரி இடது கால் தசை வலிக்குமாக இருந்தா வலது கையை உயர்த்தி வைத்திருந்தா நம்முடைய தசை வலி இல்லாம போகும்னு சொல்லப்படுது. 65 வயதுக்கு மேற்பட்டவங்க சரியான முறையில தலையணைகளை பயன்படுத்தாம இருப்பாங்களாக இருந்தா அவங்களுக்கு அடிக்கடி கழுத்து வலி ஏற்படும். அப்படி அந்த கழுத்து வலிய அவங்க பராமரிக்காம இருப்பாங்களாக இருந்தா அவங்களுக்கு மிகப்பெரிய பிரச்சனைகள் ஏற்பட வாய்ப்பு இருக்கு. அப்படி அவங்களுக்கு கழுத்து வலி ஏற்படுமாக இருந்தா ஒவ்வொரு காலையும் தூக்கி விரல்களை பிசைந்து விடுவாங்களாக இருந்தா அவங்களுக்கு ஏற்படக்கூடிய கழுத்து வலி இல்லாம போகுமா. சாப்பிடும் போது உணவு தொண்டையில அடைத்து கொள்ளுமாக இருந்தா 2 கைகளையும் மேல உயர்த்தி நிற்பாங்களாக இருந்தா அவங்களுடைய உணவு இலகுவாக வெளியே வருமா. திடீரென கால்கள்ல கூச்சம் ஏற்படுமாக இருந்தா எதிர்கை, அதாவது எந்த கால்ல கூச்சம் ஏற்படுதோ அதனுடைய எதிர்கையில நம்ம கைகளை சுழற்றுவோமாக இருந்தா அந்த கூச்ச உணர்வு இல்லாம போகுமா. உங்களுடைய வீட்லயும் யாராவது 65 வயதுக்கு மேல இருப்பாங்களாக இருந்தா மறந்துடாம அவங்களுக்கு ஏற்படக்கூடிய ஒரு சில பிரச்சனைகளை இந்த தீர்வுகள் மூலமாக சரி செய்து விடுங்க.